என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தித் தரவே உன் தாயானவள் உன்னைத் தேடி வந்திருக்கிறேன். சில நேரங்களில் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உன்னுடைய மனது அமைதி இழந்து தவிக்கிறது அல்லவா? என் தங்கமே, நீ வாழ்க்கையில் நீ நாடிய துணையும் நீ விரும்பிய துணையுமே உன்னிடத்தில் சேர்ந்தாலும், பெருமை இருந்தாலும் கூட பல துன்பங்களுக்கு நீ ஆளாகிறாய் அல்லவா? இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நீ என்னிடம் தவிப்பது எனக்கு கேட்டுவிட்டது என் தங்கமே. உன் அம்மா நான் அதை நிச்சயமாக அறிவேன். என் தங்கமே, நீ எந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையும் தைரியமுமோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன், உனக்கு எப்பொழுதும் நன்மையை செய்ய நான் இருக்கிறேன் என்று. உனக்கு துணையாக உன் வாழ்வில் எது நடந்தாலும் சிறப்பாக இருக்குமோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நடக்க செய்வேன். என் தங்கமே, சிலர் தன் துணை தனக்கு துன்பம் கொடுப்பதாகவும் சில கெட்ட பழக்கங்களால் ஆட்கொள்வதாகவும் சொல்லி அழுகிறீர்கள். என் பிள்ளையே, பல தன்னுடைய துணைகளை சில கர்ம வினைகளால் பிரிந்து எல்லாம் நான் அறியாமல் இல்லை. என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக செய்ய போகிறேன். நீ உயிராய் உடலாய் நினைத்து மதிக்கின்ற நொடியும் உன்னை பிரிந்து விட்டார் உன் துணை என்று உன் மனம் ஏற்க மறுப்பது நான் அறியாமல் இல்லை. அவருடைய வாழ்க்கை இனிக்காது சிறக்காது நீ இல்லாமல் என்பதை புரிய வைக்கத்தான் இப்பொழுது நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என் தங்கமே, நிச்சயமாக உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கத்தான் போகின்றேன். நீ ஏன் இவ்வாறு வருந்துகிறாய்? அதுபோலத்தான் உன்னுடைய துணையும் உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய துணை உன்னை மறந்துவிட்டு இருக்கிறார் என்று நீ வருத்தப்படாதே. நீ இல்லாமல் அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லி அவரும் என்னுடன் அழுது கொண்டுதான் இருக்கின்றார். சில மனிதர்கள் செய்த தூதுவாலும் பல மனிதர்களின் நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகளாலும் இந்த கர்ம வினைகளை நீங்கள் இருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது அதிக காலம் நிலைக்காது என் தங்கமே. நீ என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? உனக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் கர்மவினை பலனை அடைந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அதிலிருந்து நான் விலக்கித் தருவேன். உன்னை நான் உன் வாழ்வை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று நீ என் மீது நம்பிக்கை வை. போதும், நிச்சயமாக நான் உனக்காக அதை நான் செய்வேன். விரைவில் என்னுடைய மனம் விரும்பிய ஆசையை வாழ்க்கையை உன்னோடு உன் துணையை வாழ வைக்கத்தான் போகின்றேன். வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் நலமாக வாழதான் போகிறீர்கள். என் செல்ல பிள்ளையே, என் வாழ்க்கையில் மனது பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்று நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன் தாயானவள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு வரும் அனைத்து கஷ்டங்களும் நான் உனக்கு வைக்கும் சோதனைகளே. ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு கொண்டே நீ செய்தாலும் நான் உனக்கு ஒவ்வொரு நல்லதையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த சிறு கஷ்டங்கள் எல்லாம் சில கர்ம வினைகளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் நிச்சயம் அறிவேன். உன்னால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி செய்து கொண்டே இரு. ஒரு 5 நிமிடம் ஞானம் மேற்கொள். என் தங்கமே, அமைதியாக உணர்ந்து கொள்கிறேன். நீ அன்று செய்த நல்ல செயல்களுக்கு தகுந்த விஷயத்தை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் குழந்தையே, நீ யாருக்கும் எந்த தீங்கும் இதுவரைக்கும் நினைத்ததில்லை. அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதற்காகவும் பயப்படாதே. உன்னுடைய பயணம் என் பாதையை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். உன்னுடைய மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3ஐயும் என்னிடம் நீ சமர்ப்பித்து விடு. குழந்தையே, இந்த உலக வாழ்க்கையில் உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் உன் தாயானவள் நானே இயக்குகின்றேன். என் குழந்தையே, நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நீ என்னை உன் மனதில் நிறுத்திக்கொள்.
நீ பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வா. உன்னை சந்தோஷப்பட வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக சிரிக்க வைப்பேன். என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன் கர்மாவை குறைத்து கொண்டே வா. என் செல்லமே, அது போதும். உனக்கு நான் என்றும் துணையாக நிற்பேன். ஒருபொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னுடைய அம்மாவை நீ முழுமையாக நம்பு. இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமே. என்னை நோக்கி அம்மா என்று நீ கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகின்றது. என் குழந்தையே, நீ நினைத்தது நிறைவேறத்தான் போகின்றது. நெருப்பு சுடும் என்று தெரிந்தும் கூட நாம் நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே. அதுபோலத்தான் நீ விரும்பும் சிலரின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்று தெரிந்தும் கூட அவர்களின் அன்புக்காக நீ ஏங்கிக் கொண்டுதானே இருக்கின்றாய். குழந்தையே, கவலை கொள்ளாதே. அவரின் அன்பு நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னோடு இருப்பவர்களை விட வேஷம் கொண்டிருப்பவர்கள்தான் அதிகம். இந்த உலகில் மதிப்பு மிகவும் அதிகம். குழந்தையே, வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லா வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். நடக்கையில் நன்றாகவே நடக்கும். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை சந்தித்தாலும் எதற்கும் நீ துவண்டு போகாதே. கல்லும் மண்ணும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும். கவலைகளும் துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீ அதை உதறி தள்ளும் வரையில் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டையும் அளவோடு பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிவிடுகிறான். அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாக ஆகிவிடுகின்றான். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தம் கிடையாது. படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன், சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது. தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும். என் குழந்தையே, அனைத்தும் கடந்து போகும். இல்லை என்றால் கண்டு கொள்ளாமல் நீ சென்று விடு. அவ்வளவுதான் வாழ்க்கை. என் குழந்தையே, வலிமை என்பது உடலில் இருப்பது கிடையாது. தைரியத்திலும் வைராக்கியத்திலும் தான் இருக்கின்றது. ஏக்கங்கள் என்னுடைய மனதில் ஏராளம். ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அம்மா என்று சலிக்காமல் என்னிடம் அழுது கொண்டுதான் இருக்கிறாய். நான் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறேன் என்று புன்னகையுடன் சொல்கிறாய். என் தங்கமே, உன்னோடு எனக்கு பிடித்த விஷயங்களே இதுதான். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையை நீ அனைத்திற்கும் செயல்படுத்த வேண்டும். அனைத்தும் ஒரு நாள் மாற்றிவிடுவேன் என்ற தன்னம்பிக்கையில் என் பிள்ளை என்னோடு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் பார்த்து பார்த்து மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, கவலை கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். முடியும் என்று பல நாட்களாக இருக்கும் உன் பிரச்சனைகளை நான் உனக்கு முடித்து கொடுக்கப் போகிறேன். என் தங்கமே, கஷ்டங்கள் தேவையில்லை என்று கவலை கொண்டு இருக்காதே. இது உனக்கான நேரம். இந்த கஷ்டங்களை தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆழம் என்பது உனக்கு நன்றாக புரிய வைக்கப் போகிறேன். உன்னுடைய புதிய முயற்சிகளை வெளியில் கொண்டு வா. உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று யாருடைய உழைப்பையும் எப்பொழுதும் இலவசமாக பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடித்துக்கொள். குழந்தையே, மற்றவர்களிடம் நீ எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று கிடையாது. நான் கூறுவது உனக்கு புரிகிறதா? எப்பொழுதும் எந்த பொருளையும் இலவசமாக பெறக்கூடாது என்று நினைத்துக்கொள். மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள். ஆனால் அவர்களின் உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கான பணத்தை அவரிடம் நீ தந்துவிடு. என் தங்கமே, நீ அழைத்தால் உடனே நான் வருவேன். நீ கலங்கக்கூடாது. உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய கண்களை பார். அது உனக்கு பதிலை தந்துவிடும். நீயும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடுவாய். நான் இருக்கும் உனக்கு பயமே தைரியமாக இருக்க வேண்டும்.
இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு. என் தங்கமே, என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவர்களை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். நானே முன்னின்று என்னுடைய பிள்ளைகளின் நல்வழியை நான் அழைக்கச் சொல்லுவேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய் குழந்தையே. உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உணர செய்யப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. உனக்கு எது எப்பொழுது தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து உன்னுடைய தேவைகளை உன் தாயானவள் நானே பூர்த்தி செய்வேன். அவசரத்தில் ஒருபொழுதும் தவறான பாதையில் சென்று விடாதே. அளவிற்கு காட்டு போதும். நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். குழந்தையை, எப்படி வந்தேன் என்று உன்னிடம் அடையாளம் காணாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான். உனக்கு பயம் தேவையில்லை. ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். நான் உன் பக்கம் என்றும் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனக்கு துணையாக நானே இருப்பேன். எங்கும் எப்பொழுதும் இருப்பேன். என் தங்கமே, நீ இழைந்து போனதையும் நீ களைத்து விட்டதையும் நான் அறிகிறேன். என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடந்துவிட முடியாது. இருந்தும் நாம் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவை உனக்கு நன்மையை கொடுக்கும் குழந்தையே. பிற்காலத்தில் பெரும் பலனும் அடியோடு நான் உன்னை ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ப்பேன் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் என்மேல் நீ நம்பிக்கை வைத்து நடந்து கொள்கிறாய். இந்த அன்னை எப்பொழுதும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய தாயானவள் என்னை தவிர. உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலை எனக்கு மட்டுமே தெரியும். இங்கு காலம் பதில் சொல்ல உன்னுடைய கடமையை நீ செய்து கொண்டே வா. படைத்தவன் உன்னை அடைந்தால் போதும். மற்றவர்களை உன்னை அறிய வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தையே, எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆசைப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யார்தான் இருக்கிறார்கள்? ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள். ஆசைப்படலாம், அதில் தவறேதும் இல்லை. பேராசைதான் படக்கூடாது. தங்கமே, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தவர்களை நானும் நினைப்பதில்லை. அதுவே ஒருவேளை பசியை பற்றி நினைத்து அவர்களுக்கு உதவுவர்களை நான் உயர்த்தி கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, இல்லாதவர்களுக்கு உதவி செய். நானே உன்னை தேடி வருவேன். உன்னுடைய வேண்டுதல்கள் என்றும் எனக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். விரைவில் உன்னை வந்து சேருவேன். அதுவரை உன்னுடைய பிரார்த்தனைகளை நீ செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்து கொண்டே வருகிறேன். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். மனம் தளராது எனக்காக சந்தோஷமாக இருந்து வா. நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒருபொழுதும் வீணாகாது. தங்கமே, புலம்பியது போதும். இனிமே எதற்கும் கவலைப்படாதே. உன் புலம்பல் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நிம்மதியாய் உன் மனதை நிரப்பப் போகின்றேன். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே. உன் துணிவையும் மனதையும் தைரியமாக வளர்த்துக்கொள். எதையும் வெல்லுவாய். துணையாக உன் தாயானவள் நான் இருப்பேன். நீ எதற்கும் கவலையே படக்கூடாது. உன் அம்மா நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது. உன்னுடைய நல்ல மனதிற்கு எப்பொழுதும் நீ நன்றாகவே இருப்பாய். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.